ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஹார்ட் பீட்டை பார்த்தோன்னே விகா ஃபேன்ஸ் பாதி பேருக்கு ஹார்ட் பீட் வந்து அப்படியே எகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து என்னென்னா இசிஜி இருக்குல்ல, நெஞ்சுக்கு பார்ப்பாங்க இசிஜி. அந்த டைமில் வந்து லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் லெவல், அப்புறம் நம்ம மூச்சோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்துட்டு நம்ம விகாவுக்கு 2 பேருக்குமே, விஜய்க்கும் காவேரிக்கு 2 பேருக்குமே வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறது தான் வந்து நம்மளை அப்படியே பதற வைக்கிறதுக்காகவே இந்த இதெல்லாம் வந்து போடுறாங்க. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கும், இதில் வேற இந்த பிக்சரை வேறு போட்டுட்டாங்க. இதை பார்த்து வேறு ரொம்பவே எனக்கு வந்து அப்படியே மனசு அப்செட்டாக இருக்குது. ஏன்டா இப்படியெல்லாம் போடுறீங்க, ஏதாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் ஏதாவது போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி எபிசோடுக்கு வந்து அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சரி, ஆக்டர்ஸ் தான் ஆக்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்டிங் நல்லா வரும். டப்பிங் அப்பா ஆசமாக பண்ணியிருந்தாங்கப்பா. விஜய்க்கு வந்து, அதாவது நம்ம சாமிக்கு வந்து டப்பிங் தான் வந்து பண்ணுறாங்க, வேற ஒருத்தவங்க தான் டப்பிங் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த சீனுக்கு கரெக்டாக டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அக்ஷயாஷிஸ் எப்போ காவேரிக்கு பண்ணியிருந்தாங்க, அப்படியே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே அப்படியே அழகாக தரமாக கொடுத்துருந்தாங்க. நிச்சயமாக எல்லா ஃபேன்ஸுமே இன்ஸ்டாவில் வந்து எங்கள் விகாக்கு நீங்கள் வந்து அவார்டு கொடுக்கணும், பேர் அவார்டு கொடுக்கணும், எமோஷ்னலுக்கு அவார்டு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் அக்ஷயாஷிஸ் வந்து டப்பிங் பண்ணுறாங்களா, அவங்களுக்கும் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். எனக்கே ரொம்ப அப்படியே, எனக்கு வந்து விகா ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்பவே ப்ரௌடாக இருக்கேன். ஏன்னா எந்த பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எம்மனுக்கு வந்து அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னைய மாரி இருக்க நிறைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பேர் வந்தாலும் நம்ம எம்மனை வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நிறைய ரீச்சர்ஸ் வந்து மகாநதி கொண்டு போவாங்க அப்படிங்கிற எனக்கு என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னா, பிரவீன் பென்னட் சார் வந்து முன்னாடி இந்த ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து ஏதாவது ஒரு சும்மா ஒரு பிக்சரை வந்து போட்டு நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அழகோ அழகு சீரியலில் வந்து எனக்கு வந்து முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதாவது ஒரு பிக்சரை வந்து அவங்க வந்து நமக்காக சென்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அது பண்ண மாட்டுறாங்க, அது ஒன்று தான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு எடிட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. பிரவீன் பென்னட் சார் வந்து எனக்கு கொல்லணும்னு தோணுது அப்படின்னா, அதே மாதிரியே நம்மளை தான் கொன்னுட்ருக்காரு, விகா ஃபேன்ஸை தான் கொன்னுட்ருக்காரு. எப்போவும் எனக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கேஷு பேபியை வந்து பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக பிரச்சனையை முடிச்சிருங்க. இந்த ட்ராக் வந்து ஓரளவு வந்து டிஆர்பி நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபீலிங்காக அவ்வளோ எமோஷ்னலாக வந்து நம்ம பகவான் சார் வந்து இதில் போட்டிருக்காரு. ஆல் கிரெடிட்ஸ் டு பிஹாஃப் ஃபேண்டம்கே கிரெடிட்ஸு தான். ஏன்னா எல்லார் ஆக்டிங்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்று கூட ஓவர் ஆக்டிங்காகவே தெரியலை. சில தற்கூறிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஓவர் ஆக்டிங்காக தெரியும். உண்மையான விகா ஃபேன்ஸுக்கு வந்து இது ஓவர் ஆக்டிங்காக தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விகா ஃபேனாக இருக்கையில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதேமாரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.